ஓம் சாந்தி. 22/3/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நம்முடைய பரலோகீக தந்தை உலக அதிசயத்தை, அதாவது ஸ்வர்க்கத்தை உருவாக்குகிறார். அதற்கு நாம் எஜமானர்களாக மாறுகின்றோம் என்ற போதை உங்களுக்கு இருக்க வேண்டும். கேள்வி: பாபாவின் சங்கத்தில், அதாவது தொடர்பில் இருப்பதால் உங்களுக்கு என்னென்ன பிராப்திகள் கிடைக்கின்றது? பதில்: பாபாவின் சங்கத்தினால் நாம் முக்தி ஜீவன் முக்திக்கு அதிகாரி ஆகுகின்றோம். பாபாவின் சேர்க்கை கரையேற்றக்கூடிய கயிறை கொடுக்கிறது, அதாவது அக்கரைக்கு அழைத்து செல்கிறது. பாபா நம்மை தன்னுடையவராக்கி ஆஸ்திகராகவும் 3 காலத்தை உணர்ந்தவராகவும் மாற்றுகின்றார். நாம் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதலிடை கடையை தெரிந்து கொள்கிறோம். இன்றைய பாடல்: பொறுமையாக இரு மனிதா. ஓம் சாந்தி. இதை யார் கூறுகிறார்கள்? குழந்தைகளுக்கு தந்தைதான் கூறுகிறார். அனைத்து குழந்தைகளுக்கும் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் அனைவரும் துக்கத்தில் இருக்கிறார்கள், தைரியமற்றவர்களாக இருக்கிறார்கள். தந்தையை நினைக்கிறார்கள், துக்கத்திலிருந்து எங்களை விடுவியுங்கள், சுகத்திற்கு வழிகாட்டுங்கள் என்று. பாரதம் பழமையிலும் பழமையான அதிசயமான நாடாக இருந்தது. வண்டர் ஆஃப் தி வேர்ல்ட், உலகத்தின் அதிசயம் என்று கூறுகிறார்கள் அல்லவா? இங்கே மாயாவின் ராஜ்யத்தில் 7 அதிசயங்கள் பாடப்பட்டிருக்கிறது. அது ஸ்தூல அதிசயமாகும். இது மாயாவின் அதிசயமாகும். இதில் துக்கம் இருக்கிறது என்று தந்தை புரிய வைக்கிறார். அதாவது அந்த ஸ்தூல அதிசயங்களில் அந்த அதிசயம் எல்லாமே மாயாவுடைய அதிசயம், அதில் துக்கம் இருக்குது. ராமர் பாபாவின் அதிசயம் சொர்க்கமாகும். அதுவே உலக அதிசயமாகும். செல்வந்தர்கள் பணத்தின் போதையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அல்லவா? இங்கே பகவானின் குழந்தை ஆகிய பிறகும் அவ்வளவு மகிழ்ச்சியில் இருப்பதில்லை, புரிந்து கொள்வதில்லை. கல்புத்தி அல்லவா? அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் ஞானத்தின் தாரணை செய்ய முடியாது. இப்போது பாபா உங்களை கோவிலில் வைக்கும் அளவிற்கு தகுதியுடையவர்களாக மாற்றுகின்றார். ஆனால் மாயாவின் சேர்க்கை ஒன்றும் குறைந்தது இல்லை. நல்ல சகவாசம் உயர்த்தும், கெட்ட சகவாசம் வீழ்த்தும். பாபாவின் சேர்க்கை உங்களை முக்தி ஜீவன் முக்திக்கு அழைத்து செல்கிறது. பிறகு ராவணனின் கெட்ட சகவாசம் துர்கதிக்கு அழைத்து செல்கிறது. நான் உங்களை ஆஸ்திகராக மாற்றுகின்றேன், 3 காலத்தையும் உணர்ந்தவராக மாற்றுகின்றேன் என்று தந்தை கூறுகிறார். இது நாடகம். இதை பற்றி எந்த சாது சந்நியாசியும் தெரிந்து கொள்ளவில்லை. அது எல்லைக்குட்பட்ட நாடகம். இது எல்லைக்கப்பாற்பட்டதாகும். இந்த எல்லைக்கப்பாற்பட்ட நாடகத்தில் நாம் நிறைய சுகத்தையும் பார்க்கின்றோம், நிறைய துக்கத்தையும் பார்க்கின்றோம். கிருஷ்ணர் மற்றும் கிறிஸ்துவர்களின் கணக்கு வழக்கு எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். அவர்கள் பாரதத்தில் சண்டையை மூட்டிவிட்டு ராஜ்யத்தை அடைந்தனர். இப்போது நீங்கள் சண்டையிடவில்லை, அவர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்கிறது. இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. பாரதம் உண்மையான கண்டமாக இருந்தது என்றால் அனைவரும் உண்மையை பேசினார்கள். திருடவோ ஏமாற்றவோ இல்லை. இங்கே எவ்வளவு திருடுகிறார்கள்? உலகத்தில் ஏமாற்றமே ஏமாற்றம். இதற்கு பாவ உலகம், துக்க உலகம் என்று சொல்லப்படுகிறது. சத்யுகத்திற்கு சுக உலகம் என்று சொல்லப்படுகிறது. பாபா எவ்வளவு நன்றாக புரிய வைக்கிறார். பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் என்ற பெயர் கூட எவ்வளவு நன்றாக இருக்கிறது. இப்போது பாபா புத்திசாலி ஆக்குகின்றார். பாபா அன்பின் கடல் என்று நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். பாபா உங்களுக்கு இவ்வளவு ஞானம் கூறுகின்றார். இதுவே அவரின் அன்பாகும்.
நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாக இருங்கள் என்று பாபா கூறுகின்றார். நம்பர் 1 அன்பு என்னவென்றால் பாபாவின் அறிமுகத்தை கொடுப்பதாகும். நீங்கள் குப்தமான தானம் செய்கிறீர்கள். ஒருவரை ஒருவர் வெறுக்கக்கூடாது, இல்லையென்றால் நீங்களும் தண்டனை அடைய வேண்டியதிருக்கும். யாரையாவது அவமதித்தால் தண்டனை அடைய வேண்டியதிருக்கும். ஒருபோதும் யார் மீதும் வெறுப்பு காட்டாதீர்கள், அவமதிக்காதீர்கள். தேக அபிமானத்தில் வருவதால்தான் பதிதமாகிறீர்கள். பாபா ஆத்ம அபிமானி ஆக்குகிறார் என்றால் நீங்கள் பாவனமாகுங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இரக்க மனமுடையவராகி முழு நாளும் சேவையை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். இனிமையான குழந்தைகளே, இரக்க மனமுடையவராகி பாவம் துக்க ஆத்மாக்களாக இருக்கிறார்கள். அந்த துக்க ஆத்மாக்களுக்கு சுகம் அளியுங்கள் என்று பாபா டைரக்ஷன் கொடுத்து கொண்டிருக்கிறார். சேவை செய்ய வேண்டும் என்று குழந்தைகளுக்கு ஆர்வம் இருக்க வேண்டும். பலர் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்களுக்கு தற்கொலை செய்து கொள்வது மகா பாவம் என்று நீங்கள் புரிய வைக்க வேண்டும். தந்தை தினந்தோறும் புரிய வைக்கிறார், ஆத்ம அபிமானி ஆகுங்கள் மற்றும் அனைவருக்கும் செய்தியை கொடுங்கள் என்று. அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒருவர்தான். மற்ற தர்மஸ்தாபகர்களை குரு என்று சொல்ல முடியாது. சத்கதி அளிக்கக்கூடியவரும் ஒருவர்தான். மாதேஸ்வரி அவர்களின் விலைமதிப்பற்ற மகா வாக்கியங்கள். முதல் கிளாஸ். ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் செய்யும் தவறுகளுக்கான தண்டனை 100 மடங்காகும். இந்த அழிவற்ற ஞான யஜ்யத்தில் வந்து சாக்ஷாத் பரமாத்மாவின் கையை பிடித்த பிறகு தெரிந்தோ தெரியாமலோ ஒருவேளை நம் மூலம் விகர்மம் ஏற்பட்டு விடுகிறது என்றால் அதற்கான தண்டனையும் மிகவும் கடுமையாக இருக்கும். எவ்வாறு ஞானம் பெறுவதினால் 100 மடங்கு நன்மை இருக்கிறதோ அவ்வாறே ஞானம் பெற்ற பிறகு ஏதாவது தவறு ஏற்படுகிறது என்றால் மேலும் 100 மடங்கு தண்டனையும் இருக்கிறது. ஆகையினால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தவறு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் பலவீனமாகிவிடுவீர்கள். ஆகையினால் சிறிய பெரிய தவறுகளை கண்டுபிடித்து கொண்டே இருங்கள். முன்னெச்சரிக்கையாக சோதனை செய்து கொண்டே செல்லுங்கள். செகண்ட் கிளாஸு, அதாவது 2வது வகுப்பு. பரமாத்மா எப்படி அனைத்தும் அறிந்தவராக இருக்கிறார்? பரமாத்மா அனைத்தும் அறிந்தவர் என்று மனிதர்கள் சொல்கின்றார்கள். ஆனால் அனைத்தும் அறிந்தவர் என்பது அனைவரது மனங்களையும் அறிந்தவர் என்று பொருள் கிடையாது. ஆனால் உலகத்தினுடைய முதலிடைக்கடையை பற்றி அறிந்திருக்கிறார். பரமாத்மா படைக்கின்றார், பாலனை செய்கிறார், மேலும் அழிக்கும் காரியத்தை செய்கிறார். அதன் பொருள் என்னவென்றால் பரமாத்மா உற்பத்தி செய்கிறார், உணவு கொடுக்கிறார், அழித்தும் விடுகிறார் என்பது அர்த்தமாகும். ஆனால் அப்படி இல்லை. அம்மா சொல்கிறாங்க அந்த மாதிரி இல்லை அப்படின்றாங்க. மனிதர்கள் தனது கர்மத்தின் கணக்கு வழக்குப்படி பிறவி எடுக்கிறார்கள். அதாவது அந்தந்த மனிதர்கள் அவங்கவுங்களுடைய கர்மத்தினுடைய கணக்கு வழக்குப்படி தான் பிறவி எடுக்கிறாங்களே தவிர பரமாத்மா தான் படைச்சு பாலனை செய்து அடிக்கும் காரியத்தையும் செஞ்சிடறாரு அப்படிங்கிறது கிடையாதுன்னு அம்மா புரிய வைக்கிறாங்க. பரமாத்மா வந்து அனைவருடைய தவறான எண்ணங்களையும் நல்ல எண்ணங்களையும் தெரிந்திருக்கிறார் என்பது பொருள் அல்ல. நாள் முழுவதும் மாயாவி எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் அஞ்ஞானிகளுக்கு. ஞானம் உள்ள குழந்தைகளுக்கு சுத்த எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். மற்றபடி ஒவ்வொருவரின் எண்ணத்தையும் பார்த்து கொண்டே இருப்பாரா என்ன? இப்போது மனிதர்களின் செயல் கீழானதாக இருக்கிறது. அதை உயர்ந்த செயலாக மாற்றுவது, கற்றுக் கொடுப்பது, மேலும் அவர்களை கர்ம பந்தனத்திலிருந்து விடுவிப்பது, இதை பரமாத்மா தெரிந்திருக்கிறார். பரமாத்மா கூறுகிறார், படைப்பு மற்றும் என்னுடைய படைப்பின் முதலிடை கடையினுடைய முழுமையான ஞானத்தை நான் தெரிந்திருக்கிறேன்.
இந்த புரிதலை குழந்தைகளாகிய உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவின் நிரந்தர நினைவில் இருக்க வேண்டும். அப்போதுதான் அனைத்து பாவங்களிலிருந்து விடுபட்டு அமரலோகத்திற்கு செல்வீர்கள். இப்போது இதை தெரிந்திருப்பதற்குத்தான் அனைத்தையும் தெரிந்தவர் என்று சொல்கிறார்கள். நல்லது. ஓம் சாந்தி. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், யார் மீதும் வெறுப்பை காண்பிக்கக்கூடாது. இரக்க மனமுடையவராகி துக்கத்தில் இருக்கும் ஆத்மாக்களை சுகமுடையவர்களாக மாற்றக்கூடிய சேவை செய்ய வேண்டும். தந்தைக்கு சமமாக மாஸ்டர் அன்பு கடல் ஆக வேண்டும். செகண்ட் பாயிண்ட், நாம் பகவானின் குழந்தைகள் இந்த போதையில் அல்லது மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். ஒருபோதும் மாயையின் தலைகீழான தொடர்பில் போய்விடக்கூடாது. ஆத்ம அபிமானியாகி ஞானத்தை கடைபிடிக்க வேண்டும். வரதானம். தந்தைக்கு சமமாக வரதானியாகி, அதாவது வரமளிக்கக்கூடியவராகி, ஒவ்வொருவருடைய உள்ளத்திற்கும் ஓய்வு அளிக்கக்கூடிய மாஸ்டர் திலாராம் ஆகுக. தில் அப்படின்னா இதயம், ஆராம் அப்படின்னா ஓய்வு. அதனால் நம்முடைய இதயத்துக்கு ஓய்வளிக்கக்கூடியவர் பாபா திலாராம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது பாபா நம்மளை என்ன ஆக சொல்கிறாரு? மாஸ்டர் திலாராம் ஆகுக அப்படின்னு சொல்கிறாங்க. தந்தைக்கு சமமாக வரதானி மூர்த்தியாக எந்த குழந்தைகள் இருப்பார்களோ அவர்கள் ஒருபோதும் யாருடைய பலவீனத்தையும் பார்க்க மாட்டார்கள். அவர்கள் அனைவரின் மீதும் கருணை உள்ளம் கொண்டிருப்பார்கள். எவ்வாறு தந்தை யாருடைய பலவீனத்தையும் இதயத்தில் வைத்து கொள்வதில்லையோ அதுபோல் வரதானி குழந்தைகளும் யாருடைய பலவீனத்தையும் இதயத்தில் தாரணை செய்ய மாட்டார்கள். அவர்கள் ஒவ்வொருவருடைய இதயத்திற்கும் ஓய்வளிக்கக்கூடிய மாஸ்டர் திலாராமாக இருப்பார்கள். ஆகையினால் உடன் இருப்பவர்களோ அல்லது பிரஜைகளோ அனைவரும் அவர்களுடைய மகிமையை பாடுவார்கள். இவர்கள் நம்முடைய சதா ஸ்நேகி சகயோகி ஆவார்கள் என்று அனைவருடைய இதயத்திலிருந்தும் இந்த ஆசீர்வாதம் வெளிப்படும். ஸ்லோகன். யார் சதா கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருக்கின்றார்களோ அவர்களே சங்கம யுகத்தில் சிரேஷ்டமான ஆத்மா ஆவார்கள். இன்றைய அவ்யக்த சமிகை. சத்தியம் மற்றும் பண்பு நிறைந்த கலாச்சாரத்தை தனதாக்குங்கள். ஒருபோதும் பண்புகளை விட்டுவிட்டு உண்மையை நிரூபிக்கக்கூடாது. பண்பின் அடையாளம் பணிவாகும். இந்த பணிவு படைப்பின் காரியத்தை சகஜமாக்குகின்றது. எதுவரை பணிவானவர் ஆகவில்லையோ அதுவரை படைப்பை செய்ய முடியாது. ஞானத்தினுடைய சக்தியானது அமைதி மற்றும் அன்பாகும். அஞ்ஞானத்தின் சக்தியான கோபத்தை மிகவும் நன்றாக சம்ஸ்காரமாக்கி கொண்டு மற்றும் அதை பயன்படுத்தி கொண்டும் இருக்கிறீர்கள். பிறகு மன்னிப்பும் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். அவ்வாறு இப்போது குணத்தையும் ஒவ்வொரு ஞானத்தின் கருத்தையும் சம்ஸ்காரமாக மாற்றுங்கள். அப்போது பண்புகள் வந்துவிடும். அதாவது அஞ்ஞானத்தின் சக்தி கோபம், அதை நாம் என்ன பண்ணுறோம்? நல்ல சம்ஸ்காரம் போல் வச்சுக்கிட்டு அதை நாம் பயன்படுத்திகிட்ருக்கோம். அப்புறம் மன்னிப்பும் கேட்குறோம். அதுக்கு பதிலாக ஒவ்வொரு ஞானத்தினுடைய குணத்தையும் கருத்தையும் நாம் சம்ஸ்காரமாக மாற்றணும். அப்போ பண்புகள் வந்துவிடும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஓம் சாந்தி.
के बच्चिया। आवाज से परे मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया। सितारों से दूर सितारों का जहां रहता परम सितारा बेहद सुकून वहां। सितारों से दूर सितारों का जहां रहता परम सितारा बेहद सुकून वहां। बच्चिया बच्चिया समंदर दिखता सुंदर लहराए निरंतर आनंदित अंतर। मौजों की मौज लेने का है समय वो प्रेम डोर से खींचे वहाँ। जी भर निहार के लिए पंख प्यार के हम उड़ चले। आवाज से परे मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया। बाबा बाहें खोले दिल से सुन ले मृदुल स्वर में वो बोले। राहें देखे बाबा बाहें खोले दिल से सुन ले मृदुल स्वर में वो बोले। कुर्बान करके आओ पुराना जान सुन प्यार से पुकारे वो शिव क्षमा। जी भर निहार के लिए पंख प्यार के हम उड़ चले। आवाज से परे मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चे।